அனைவருக்கும் வாஸ்துராஜாவின் வணக்கம். நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேப் டவுசிங். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பல பேருக்கு இது என்ன புதிய விஷயமாக இருக்கிறது, இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை என்று நினைக்கலாம். ஆகவே இதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த முழு வீடியோவையும் பாருங்கள். அப்போதுதான் அதை பற்றிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இப்போது இந்த மேப் டவுசிங் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதலில் டவுசிங் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி தெரிந்தால்தான் இதனுடைய பயன்பாடுகளும் இதன் முக்கியத்துவத்தையும் நாம் உணர முடியும். டவுசிங் என்பது ஒரு தேடுதல் முறையாகும். முக்கியமாக நிலத்தடி நீர், நிலத்திற்கு கீழ் உள்ள கற்கள், உலோகங்கள், கனிம வளம் ஆகியவற்றை கண்டறிய உதவும் ஒரு முறையாகும். இதை கண்டுபிடிக்க பல உபகரணங்கள் உள்ளது. இருந்தாலும் டவுசிங் என்பது மிகவும் பழமையான மற்றும் எளிதாக அனைவராலும் கையாள முடிவதற்கு இந்த டவுசிங் முறை மிகவும் சிறந்ததாக நம்பப்படுகிறது. இதன் மூலம் 100% துல்லியத்தை ஒருவர் அடைய முடியும். இந்த முறை எங்கிருந்து வந்தது என்பதை நாம் முதலில் பார்க்கலாம். முதலாக கிரேக்கர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னே இதை கண்டுபிடித்த ஒரு முறையாகும். அவர்கள் தங்கும் இடம், நிலத்திற்கு கீழ் எந்த இடத்தில் என்ன வளங்கள் உள்ளது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள இந்த டவுசிங் முறையை அவர்கள் கையாண்டார்கள். அவர்கள் ஆரம்ப காலத்தில் மரத்தில் உள்ள கிளை, அதாவது ஒய் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒய் ஷேப் கிளையை வைத்து அதை சுற்றும் முறையை வைத்து எந்த இடத்தில் என்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அவர்கள் பயன்படுத்தினார்கள். நாளாக நவீன விஞ்ஞான உலகத்தில் பல கருவிகள் இதை கண்டுபிடிக்க வந்துவிட்டன. இருந்தாலும் டவுசிங் என்பது மிகவும் முக்கியமான, அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாகும். ஆக தொழில்நுட்பங்கள் அதிகமாக வளர்ந்தாலும் இந்த டவுசிங் என்பது இப்போது ஊசல் குண்டு என்று சொல்வார்கள், பெண்டுலம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதுதான் முக்கியமாக நான் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகும். இதில் பல கருவிகள் நான் கையாண்டாலும் டவுசிங் என்பது எனக்கு அதிக அளவு துல்லியத்தன்மையையும் பல வெற்றிகளையும் கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. அதாவது இந்த டவுசிங் முறை அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாதது ஒன்றாகும். இதனால் பெறப்படும் வெற்றியை கொண்டே இதன் நம்பகத்தன்மை அறியப்படுகிறது. சரி, இது வாஸ்துவில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். இதை தவிர வேறு என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், முக்கியமாக உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் இதன் மூலம் விடை இருக்கும். குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும்னா, படிப்பு, எந்த விதமான படிப்பு குழந்தைகளுக்கு படித்தது நல்லது, வேலை, தொழில், திருமணம், குழந்தை பிறப்பு, எதிர்காலம் எப்படி இருக்கும், தற்போது நமக்கு நேரம் சாதகமாக உள்ளதா, எந்த விஷயம் எப்போது நடக்கும், வெளிநாடு செல்ல வாய்ப்புண்டா, வெளிநாட்டில் வேலை உண்டா, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், பின்வரும் நாளில் எப்படி நமக்கு பிரச்சனைகள் இருக்குமா இருக்காதா, வாழ்க்கை எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும், இது போன்ற பல விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள இந்த டவுசிங் முறை உதவுகிறது. முற்காலத்தில் அதாவது முன்னோர்கள் காலத்தில் இந்த பெண்டுலம் கிளாக் என்று சொல்லுவோம், பெண்டுலம் கடிகாரம். அதாவது அந்த பழைய காலத்தில் அந்த கடிகாரம் பெண்டுலம் போது எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும், இப்படியே நகர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் இப்போ இந்த பெண்டுலம் டவுசிங் என்ற முறை அதை சார்ந்த ஒரு முறையாகும். இதை சிறப்பாக பயன்படுத்தினால் மிகவும் நல்ல முறையில் அதிசயத்தக்க பல விஷயங்கள் நமக்கு பிடிபடும் என்பதை சொல்லி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்புடன் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.